சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மின்வெட்டை தவிர்க்க 3910 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் மின் வாரியம் ஒப்பந்தம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மின்வெட்டை தவிர்க்க தினசரி 3910 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய மின் வாரியம் சார்பில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வீடுகள், தொழில் நிறுவனங்களின் மின்விசிறி, ஏர் கூலர், ஏசி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்டவற்றின் பயன்பாடுகள் அதிகரித்துள்ளன. இதனால் தமிழகத்தின் தினசரி மின் தேவை அதிகரித்து வருகிறது. வழக்கமாக தினசரி மின் தேவை 18,000 முதல் 19,000 மெகாவாட்டாக இருந்த நிலையில் ஏப்ரல் மாதம் தொடங்கியதில் இருந்தே 20,000 மெகாவாட்டை கடந்துள்ளது. மேலும் இது மே மாதத்தில் உச்சபட்சமாக 22,000 மெகாவாட்டை தாண்டும் என மின் வாரியம் கணித்துள்ளது. ஆனால் தமிழக மின் வாரிய ஆதாரங்களான அனல் மின் நிலையங்கள், அணு மின் நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள், காற்றாலை மின் நிலையங்கள், சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மத்திய தொகுப்பிலிருந்து பெறப்படும் மின்சாரம் என மொத்தம் 18,038.5 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் நிலையில் மீதமுள்ள மின்சாரத்தை தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் மின் வாரியம் கொள்முதல் செய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் ஏப்ரல், மே மாதங்களில் தினசரி மின் தேவை அதிகரிக்கும் நிலையில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக தனியார் நிறுவனங்களிடமிருந்து சுமார் 6,000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய வாய்ப்புள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது மின்சாரத்தின் தேவை அதிகரித்திருப்பதை தொடர்ந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் 3910 மெகாவாட் மின்சாரம் தனியார் நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்ய மின் வாரியம் முடிவு செய்து அதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து அதிகாரிகள் தெரிவித்ததாவது, இந்த ஒப்பந்தத்தின்படி தினமும் 3910 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படும். இதில் 2610 மெகாவாட் மின்சாரம் தினமும் காலை முதல் இரவு வரை 12 மணி நேரத்துக்கு உபயோகப்படுத்தப்படும். மீதமுள்ள 1300 மெகாவாட் மின்சாரம் தினமும் நள்ளிரவு 12 மணி முதல் காலை 6 மணி வரை பயன்படுத்தப்படும். இதன் மூலம் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்படுவதை முழுமையாக தவிர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மின்சாரம் கொள்முதல் செய்யும் பணி விரைவில் தொடங்கப்படும். மேலும் செலவினத்தை குறைக்கும் வகையில் மின்சாரத்தை தொடர்ச்சியாக கொள்முதல் செய்யாமல் அதிக தேவையுள்ள நேரங்களில் மட்டும் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 10க்கு பிறகு மின் தேவை மேலும் அதிகரிக்கும் என்பதால் அதற்கேற்ப மின்சாரம் கொள்முதல் செய்யப்படும் என்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.